Hi guys, vegetables வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தையில வந்து வாங்கல. ஸோ மினி கடையில் தான் வந்து வாங்கினாங்க. அது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா ரேட் சொன்னாங்க. 1/4 கிலோ 50 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபா சொன்னாங்க ரேட்டு. நாங்கள் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டோம், 1/2 கிலோ. அதுக்கப்புறம் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம். ஸோ இந்த க்ரீன் கேப்சிகம் வந்து எனக்கு ரொம்ப, கேப்சிகத்தில் 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. 1/4 கிலோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 35, 70 ரூபா 1 கிலோ சொன்னாங்க. வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா. பட்டை அவரைக்காய், இந்த அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாரட்டு அவரைக்காய் சொல்லுவாங்க. நாட்டு அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து இந்த அவரைக்காயில் வந்து கொடுக்காது. ஏன்னா இது வந்து பட்டை அவரைக்காய், ஐயாரட்டு அவரைக்காய் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து 1/4 கிலோ 30 ரூபா. இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் பீன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸில் வந்து நாட்டு பீன்ஸ் இருக்குது, இது ஐயாரட்டு பீன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விவசாயம் தான் எங்கள் வீட்டிலலாம். ஸோ எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்வீங்க இந்த பீன்ஸுக்குன்றது சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீன்ஸ், டார்க் க்ரீன் பீன்ஸ். இது வந்து 1/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், வந்து 30 ரூபா. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு புதினா, 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி. வதங்கிடுச்சு, ஏன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 5 ருபீஸ் மட்டும் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, வெஜ் ரைஸில் அதெல்லாம் வந்து நான் சேர்ப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ வந்து இது 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கணும். 1 கிலோ 30 ரூபா, 2 கிலோ 60 ரூபா. வந்து இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் அந்த ஆட்டோவில் வந்து தக்காளி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து அங்கே 20 ருபீஸ் 1 கிலோ வந்து போடுறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது நம்ம பார்த்து நம்மளாம் வந்து பிடிச்சிருக்கிறத வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்திலேயே இந்த மாதிரி தான் கத்திரிக்காயெலாம் விளையும். பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் இது. நான் வந்து எப்போவுமே கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறது குக்கிங் இந்த ப்ளூ கத்திரிக்காய் தான் வாங்குவேன். ரொம்ப ரேர் வந்து ஸோ வந்து இந்த ப்ளூ கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ரேட் இருக்குது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி ஷாப்பிங் தான், ஒரு லாங் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணலை. நம்ம வந்து உழவர் சந்தைக்கு போகும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.